நான் சின்ன பிள்ளையாட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இடியப்பம் பண்ணும்போது பிழிய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கடைசி மாவில் கொஞ்சமாட்டு தேங்காய் சீனி ரெண்டும் போட்டு ஒரு பிடி பிடிச்சு வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துருவாங்க. எனக்கு அந்த ஒரு பிடி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்கிறனால சண்டை எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு பிடி கொழுக்கட்டை எனக்கே கிடச்சிரும். இப்போது எனக்கு 2 பிள்ளைங்க. நான் ஒரு பிடி கொழுக்கட்டை மட்டும் நான் பிடிச்சு வச்சேன்னா பிள்ளையார் முருகர் 2 பேரும் ஒரு பழத்துக்கு சண்டை போட்ட மாதிரி எங்கள் வீட்லேயும் சண்டை வரக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து 1 கப்பு மாவு போட்டு இடியப்பம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1.5 கப்பு மாவு போட்டு இடியப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடுவேன். 3 தட்டில் இடியப்பத்துக்கு பிழிஞ்சிட்டு மீதி இருக்கிற மாவில் தேங்காய் சீனி ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 தட்டில் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வேக வச்சு எடுத்துருவேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். சீனி போட விருப்பம் இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பவுடர்ட் ஜாகரி போட்டுக்கலாம். இடியப்பம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அதே மாவு தான், அதில் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இடியப்பத்துக்கு பிழிஞ்சிட்டு அந்த மாவில் தேங்காயும் சீனியும் போட்டால் போதும். இடியப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடக்கு ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இந்த பிடி கொழுக்கட்டையை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நமக்கும் இது சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். ஈவினிங் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். மார்னிங்கே நம்ம பண்ணது ஈவினிங் வர இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இடியப்பத்தில் எனக்கு வந்து தேங்காய் கூட அந்த சீனி போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் எதுவுமே இல்லாமல் அந்த தேங்காய் சீனி இடியப்பம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். எங்கள் அம்மா சில நேரங்களில் வந்து பட்டாணி கடலையில் குருமா பண்ணுவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி நம்ம இட்லிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இதுக்கும் தேங்காய் சட்னி செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த இடியப்பத்துக்கு நம்ம பண்ணும்போது 1.5 கப்பு நம்ம மாவு போட்டால் கொழுக்கட்டை நம்ம பண்ணலாம். 2 கப்பாட்டு போட்டு நம்ம வந்து இடியப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் இடியப்பம் கூட நம்ம காலையிலே நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம நைட்டு டின்னருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா தேங்காய் போடாமல் வேக வைக்கணும். இது மாதிரி மார்னிங்கே நம்ம செய்தாச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னர் 3 இதுவுமே செய்திடலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.